அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை கடனை தீர்க்கக்கூடிய அற்புதமான மைத்ரேய முகூர்த்தம். மொத்த கடனும் உடனே தீர இந்த எளிமையான 3 வார்த்தைகளை மட்டும் சொல்லுங்கள் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். விளையாட்டாக சொன்னால் கூட முழுமையான பலன்களை பெற முடியும். ரொம்பவுமே சிம்பிளான டெக்னிக் இது. நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை முன்னிட்டு கடனை தீர்க்கக்கூடிய நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதிலும் இது மிக மிக எளிமையான வார்த்தை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலேயே எளிமையான ஒரு டெக்னிக். இன்றைய ஒரு நாள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே போதும். இன்ஸ்டன்டா இமீடியட்டா பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணவரவு ஏற்பட்டு உங்கள் கடன் முழுவதும் தீரும். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க வார்த்தைகள் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல். நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த டிசம்பர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த சில நாட்களாக நம்ம சேனல்ல வர வீடியோஸ்ல இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கிறதுனால டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க டிசம்பர் 24ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. அதற்கு பலிதம் இருக்காது. ஸோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். மேலும் சில பேர் நீங்க மெசேஜ்ல கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸ்மே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான டீடைல்ஸை ரொம்பவுமே தெளிவா கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா டிசம்பர் 24ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும்
நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கலாம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்றது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள். தமிழ்ல, சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில ஆற்றல் மிக்க வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் எழுதினாலோ அல்லது நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம சொல்லணும். அப்பதான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. அதே போல இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தை கடனை தீர்க்கக்கூடிய ஆற்றல் உடையது. சரிங்க, இந்த மைத்ரேய முகூர்த்தம்னா என்னன்றத நிறைய பதிவுகள்ல பார்த்திருக்கோம். புதியதாக பார்க்கிறவங்களுக்காக சிம்பிளா நான் சொல்றேங்க. இக வாழ்க்கையில் நம்முடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீரணும்னா அதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாயின் அருள் நமக்கு தேவை. 12 ராசிகளில் மேஷம் மற்றும் விருச்சகத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானுடன் தொடர்புடையது தாங்க இந்த மைத்ரேய முகூர்த்தம். அதாவது அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேருகின்ற நேரம், அதே போல அனுஷம் நட்சத்திரமும் விருச்சக லக்னமும் சேருகின்ற நேரத்தை தாங்க மைத்ரேய முகூர்த்தமாக நம்ம எடுத்துப்போம். பொதுவாகவே இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நாம் வாங்கிய கடன் தொகையில் கொஞ்சமாவது திரும்ப செலுத்தினால் அந்த கடன் முழுவதும் உடனே தீர்வதற்கான வழி கிடைக்கும். சரிங்க, இன்றைய தினம் மைத்ரேய முகூர்த்தம் தோன்றக்கூடிய நேரம் என்னன்னு பார்த்தோம்னா, வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 2 மணி 8 நிமிடங்கள் முதல் பிற்பகல் 3 மணி 55 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தைகளை இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள தாங்க நம்ம உச்சரிக்கணும். இந்த பதிவை கொஞ்சம் தாமதமா பார்க்கிறவங்க அல்லது இன்றைய தினம் இந்த நேரத்தை பயன்படுத்த முடியாதவங்க நீங்க எந்த மைத்ரேய முகூர்த்தத்திற்கு வேணாலும் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கலாம். ஆனால் டைமிங்ஸ் ரொம்பவுமே முக்கியம். அதே போல இப்போ கணவர் கடன் வாங்கியிருக்காருன்னா அவருக்காக மனைவி நீங்க சொல்லலாம், மனைவி கடன் வாங்கியிருக்காங்கன்னா கணவர் நீங்க சொல்லலாம். இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கலாம். அந்த குடும்பத்திற்கே அது கடன் பிரச்சனையை நீக்கும். சரிங்க, எவ்வளவு நேரம் இன்றைய தினம் இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும்னு பார்த்தோம்னா, குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள், அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம சொல்லலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்லாதீங்க. பொறுமையா நிதானமா நீங்க சொல்லுங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். சொல்ல வேண்டிய அந்த ஆற்றல் மிக்க வார்த்தைகள் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. கவுண்ட் ஹோல் நவ், கவுண்ட் ஹோல் நவ், கவுண்ட் ஹோல் நவ். அவ்வளவுதாங்க. இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு சிம்பிளான வார்த்தைகள் இவைன்னு. அதே நேரத்தில் மிகவும் சூட்சமமானவை. கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் பொறுமையா நீங்க சொல்லுங்க. குறைந்தபட்சம் 1/4 மணி நேரம், அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் நீங்க உச்சரிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த டைமிங்ஸ்குள்ள தாங்க நம்ம சொல்லணும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை இன்றைய ஒரு நாள் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்கள் கடன் தீர்வதற்கான வழி உங்கள் கண் முன்னே விரிவடையும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.